கண்களை மூடு, மனதை கேள். நான் உனக்காக பேசுகின்றேன். நீ ரொம்ப நாட்களாக அழுது கொண்டிருந்தாய். ஆனால் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் மலராக விழுந்தது. இன்று உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள். இதுதான் என் உத்தரவு. நான் உன்னை புறக்கணிக்கவில்லை. காத்திருந்தேன். நேரம் அதற்காக வந்திருந்தது. நீ ஒரு நிமிடம் மட்டும் அமைதியாக மனதிற்குள் என்னை நினைத்து சொல். அதிசயம் நடக்கப் போகின்றது. நடக்க ஆரம்பித்து விட்டது. நீ சந்தித்த துன்பம் சோதனையா? இல்லை, அது தூண்டுகோல். உன்னுடைய ஆளுமையை வளர்க்க, உன் சிந்தனையை ஆழப்படுத்த, நீருக்குள் ஒளிந்திருந்த ஒரு ஜோதியை வெளிக்கொண்டு வர அந்த துன்பம் வந்தது. நீ தவிக்கும் போதும் நான் உன்னிடம் இருந்து விலகவில்லை. நான் உன் ஒவ்வொரு ஆழ்ந்த சுவாசத்துடனும் இருந்தேன். ஒரு குழந்தை விழும்பொழுது தாயின் பார்வையில் இருப்பது போல என் பார்வையில் நீ இருந்தாய். அதனால் நான் இன்றைக்கு உன்னிடம் அதிசயம் நடக்கப் போகின்றது குழந்தையே என்று சொல்ல வந்தேன். வாழ்க்கை என்பது வெறும் நல்லது நடக்கும் தருணங்களால் மட்டும் நிரம்பியது அல்ல. அது நாம் எப்படி துன்பத்தில் நம்மை உருவாக்குகிறோம் என்பதில்தான் உண்மையான அழகு இருக்கின்றது. மனிதர்கள் ஏமாற்றலாம், ஆனால் என் வார்த்தை ஏமாற்றாது. நீ இன்று என்னை முழுமையாக நம்பினால் நாளை உன் வாழ்க்கை மலராமல் இருக்க முடியாது. நம்பிக்கை விட்டு விடாதே. அதுதான் நான் உனக்கு கொடுக்கின்ற முதல் பாக்கியம். நீ சிரிக்க தொடங்கும் நாளில் உலகமே உனக்கு பக்கமாய் வர ஆரம்பித்து விடும். சிறிய விஷயங்களில் சந்தோஷம் காண தெரிந்தவனுக்கு நிச்சயம் பெரிய அதிசயங்கள் நடக்கும். அறிவு இருக்க வேண்டும், ஆனால் அதில் கருணை கலந்து இருக்க வேண்டும். இதுதான் பாபா வாழ்ந்த வழி. நீ இனிமையான வார்த்தைகளை பேசத் தொடங்கு. உன் வாழ்வில் இனிமையான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும். பேசும் வார்த்தை நறுமணமாய் இருந்தால் வாழும் வாழ்க்கை பூங்காவனமாய் இருக்கும். இன்று உன் கஷ்டத்தின் கடைசி நாள். அது உனது வாழ்க்கையின் அழகாக மாற்றக்கூடிய முதல் நாள். தோல்வி என்பது முடிவா? அது திருப்பம். நான் தெளிவாக இதைதான் சொல்கின்றேன். நான் இருக்கின்றேன். நீ மட்டும் நம்பிக்கை விடாதே. ஒரு முறை கேள், நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். நம்பிக்கையுடன் இருப்பாய் என்றால் நாளை காலை உனக்கான கோவில் திருவிழாவாக மாறலாம். தோன்றுவதற்காக நீ எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் மாயையை வெல்லக்கூடிய வழி. நீ பாபாவிடம் தயவு செய்யும் என்று சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நன்றி சொல்ல மறந்து விடாதே. நன்றி சொன்ன மனதில்தான் நான் வசிக்கின்றேன். நன்றி என்பது சின்ன வார்த்தை, ஆனால் அதில் இருக்கின்ற சக்தி தான் இந்த பாபா. நீ இன்று நன்றி சொல்லும் நிமிடத்தில் நான் உனக்காக கதவை திறக்கின்றேன். பணம் தேடி ஓடாதே, பாபாவை தேடி ஓடு. பணம் கூடவே வரும். அமைதி இல்லாத வாழ்க்கை வெற்றி இல்லை, ஆனால் பாபா உள்ள வாழ்க்கை இழக்க முடியாத செல்வம். உனது மனம் அமைதியாக இருக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். தியானத்தில் உன்னை இழக்க முயலாதே. என்னை தேடுவதில்தான் நீ உன்னை காண்பாய். என்னை நினைக்காத நாள்கள் உன் வாழ்க்கையின் பக்கவாட்டாகி விடும். என்னையே நினைத்திரு, உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அருள் என்றால் சோதனை இல்லையா? இல்லை, சோதனை வந்தால்தான் அருள் வருகின்றது. நீ சந்தித்த துன்பங்களை எண்ணி பார்த்தால் அவை எல்லாம் உன்னை உயர்க்கும் பக்கமாக தான் இருந்திருக்கும். பிறர் அடித்து விட்டார்கள் என்பதற்காக குமுறாதே. பாபா பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீதிமன்றமும் நீதியும் வேறுபட்டது அல்ல. பாபா அன்பாகவே தீர்ப்பளிக்கின்றேன். என்னை அழைத்தால், கண்ணீரோடு அழைத்தால் வந்து விடுவேன். பாதி வாழ்வு கழிந்து விட்டது என்ற கவலை வேண்டாம். பாபா இன்று நான் உனக்காக ஆரம்பிக்கின்றேன். உன் வாழ்க்கையின் வெற்றி திரைக்கதை இன்று அழகாக தொடங்கிவிட்டது. இன்றே அதிசயம் நிகழும். அழகான தருணங்கள் உன்னை தேடி வரும். அதற்கான வழியெல்லாம் இப்பொழுது பிறந்து விட்டது. நான் சொல்கின்றேன், இன்று முதல் உனக்கான நல்ல காலம் ஆரம்பம். நல்லது நடக்கும்.